மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 7 தீர்மானங்கள் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். தீர்மானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னது ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய மனக்குமுறல்களை தான் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பற்றி இல்லாம கூட்டணி பற்றின முடிவையுமே தலைமை அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சி நிர்வாகிகள் பலருடைய எண்ணம் அதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய விருப்பம் கூட்டணி வலுவாக இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மரியாதை வேணும். எந்த கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு மரியாதை வேணும். திமுக கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் பல வருடங்களாக அவங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். மரியாதைன்றது குறைஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வலுப்படுத்தணும் அப்படின்றதான் அண்ணனும் பேசியிருக்காரு. நிர்வாகிகள் எல்லாருக்குமே ஒரு ஐடியாஸ் இருக்கும். இப்ப எங்களுக்குமே ஐடியாஸ் இருக்கு. எந்த கூட்டணியில சேரணும் அப்படின்ற எந்த கூட்டணியா இருந்தாலும் மக்கள் பணின்றதான முக்கியமா இருக்கு. சோ மக்கள் பணியை மரியாதையோட நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். அந்த 7 அம்ச தீர்மானமுமே எங்களுடைய உரிமையை கேட்டுதான் நாங்க பேசி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க மனசுக்குள்ள இருந்தது. இன்னொன்னு, நம்மளுடைய கட்சியெல்லாம் நம்ம கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக நாங்க எதுவும் சொல்ல முடியவும் இல்ல. ஆனா இப்ப எங்களுடைய எம்பி அவரை முன்னெடுத்து எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணதுனால நாங்களும் எங்களுக்கு ஒரு தைரியமா நாங்களும் இப்பதான் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப விஜய் வந்துட்டாரு அதனால அப்படின்றது அது மாதிரி அப்படி கிடையாது. அவர் ஒரு உதாரணமா கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் வாய்ஸ் அவுட் பண்ணதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக விஜய் கூட தான் போறோமா அப்படிங்கறது தலைமை எடுக்கிற முடிவு தான். ஆனா எங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். எங்க கூட்டணியில இருக்கவங்ககிட்ட ஆட்சியில அதிகாரம் வேணும், எங்களுக்கும் அந்த பங்கு வேணும் அப்படிங்கிற எங்களுக்கு மரியாதை வேணுங்கிறதா மெயினா கேட்கிறோம். தாவேகாவுக்கு ஏன் காங்கிரஸ்காரன் போறேன்னா மரியாதை இல்ல. டிஎம்கே கிட்ட டிஎம்காரன் காங்கிரஸ்காரனை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மரியாதை இருந்தா தான் எங்களை வச்சு 2014 ஒரு காங்கிரஸ் அலிகேஷன் இலங்கை பிரச்சனையில காங்கிரஸ் கலட்டி விட்டீங்க. ஆனா 2014 காங்கிரஸ் வச்சுதான் டிஎம்கே செய்ச்சு போது அதை புரிஞ்சுக்கிறோம். நாங்க காங்கிரஸ்கார ஒரு அலிகேஷன்லயே எம்பி மாணிக்கத்தவர் தனியா நின்று ஒரு தொகுதியிலையும் 8000 இருந்து 15000 ஓட்டு 6 சட்டமன்றத்திலையும் நாங்க ஓட்டு வாங்கியிருக்கோம். ரெண்டாவது, இப்ப எம்பி 5 கோடி ரூபாய் பண்டு தராங்க. அந்த 5 கோடியை நாங்க முழுசா வாங்க முடியல. கூட்டணி கட்சிக்காரங்க நீங்க வாங்கிறீங்க, பாதிய நீங்க கொடுக்குறீங்களா? டிஎம்கே பண்டுல எங்களை எதனாலும் ஒரு வேலை கொடுக்க முடியுமா சொல்லுங்க. ஆனா எம்பியோட பண்டவே 5 கோடி கொடுத்தா அதுல 2 கோடியே டிஎம்கே வாங்கிறீங்க. இந்த மாதிரி எங்களுடைய கட்சி வளராத காரணம் உங்களுடைய அரவணைப்பு இல்ல. அதுதான் எங்களுக்கு இப்ப என்ன தீர்மானம்னா, ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலையும் சரி எங்களுக்கு பங்கு வேணும். கண்டிப்பா இருந்தா தான் நாங்க எங்க கட்சியை வளர்க்க முடியும். அதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டி அதை 7 தீர்மானம் நிறைவேற்றி நாங்க தலைமைக்கு அனுப்பியிருக்கோம். என் அண்ணன் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தனியாளா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. வேற எந்த காங்கிரஸ்காரர்களும் இவரை தீவிரமா இதை நம்ம பேசல. அண்ணன் மாணிக்க தாகூர் மட்டும் தான் பேசுறாரு. தலைவர் ராகுல் காந்தியா கண்டிப்பா இதை நாங்க தீர்மானத்தை மேல கொண்டு போவோம். கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணிக்கு தர்மத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு உரிய மரியாதையை நாங்க கேட்போம். தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் எங்களோட தீர்மானம்.